NCERT 12th Physics Chapter 1 Exercise 1.16. Careful measurement of the electric field at the surface of the black box indicates that the net outward flux through the surface of the box is 8 into 10 raised to 3 Newton meter square per coulomb. What is the net charge inside the box? So first question என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு நெட் சார்ஜ் இன்சைடு த பாக்ஸ்ன்னு பார்த்துருக்காங்க அண்ட் இங்கே ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிவன் எழுதணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் 5 வந்து 8 into 10 raised to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கேட்டிருக்கிறது நெட் சார்ஜ் அப்படிங்கிற போது Q net, அதாவது Q enclosed. நம்ம இன்சைட் த பாக்ஸ்னு வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? காஸ்லா. வாட் இஸ் காஸ்லா? காஸ்லா அப்படி என்ன பார்த்தா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q enclosed by எப்சிலான் நாட்னு பார்த்துருப்போம், பெர்மிட்டிவிட்டி. இப்போ நமக்கு Q தானே கேட்டிருக்காங்க. அப்போ Q is equal to flux into epsilon naught. So what is the flux value? ஃப்ளக்ஸுக்கு வந்து 8 into 10 raised to 3 and epsilon naught value என்ன 8.854 into 10 raised to minus 12. ஸோ இப்போ நம்ம 8.854 into 8 பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க 64, 67, 66, 72. So 3, 4, 64, 68, 664, 70, sorry, 70832 வருது. ஸோ 70832. 3 டெசிமல் இருக்கிறதுனால 70 பாயிண்ட் போடுறேன் இன்ட்டு 10 raised to 3 minus 12 which is equal to 70.832 into 10 raised to minus 8 coulomb. ஸோ இதுதான் எதோட ஆன்சர்? Q. What is the net charge inside the box? இப்போ B option என்கிறத பார்க்கலாம். If the net outward flux through the surface of the box were 0, could you conclude that there were no charges inside the box? Why or why not? நம்ம வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வந்து 0 அப்படின்னா நமக்கு மீனிங் வந்து எனக்கு சார்ஜே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு உள்ளே தான் நம்ம இது சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் பார்க்குறோம். இப்போது நெட் சார்ஜ் தானே. ஸோ நெட் சார்ஜுங்கிற போது இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவல் சார்ஜ். இப்போ 3 கூலும் இது -3 கூலும் அப்படிங்கிற போது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஆனால் அதுக்காக இது சார்ஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே போல் இன்னொரு சார்ஜ் இருக்குது 2C, இது -2C. ஸோ இப்போ இப்போ 4 சார்ஜ் இருக்குது. பட் ஆனால் +2C -2K நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆகிடுது. இங்கே +3 and -3 வந்து 0 ஆகிடுது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இட் இஸ், அதாவது we cannot conclude that no charges are inside the box. No the answer. The answer is no. அதாவது சார்ஜஸ் இருந்தாலுமே ஃப்ளக்ஸ் சில டைம் ஈக்குவலாக இருக்கும். எப்போ? in which case when charges are of equally positively charged and equal negative charges இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Flux is 0. So this is the answer.